முறைகேடு ஏற்பட்டது தொடர்பாக பாஜகவினர் புகாரில் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு. உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து டெல்லி காவல்துறை நடவடிக்கை. அமித்ஷாவுக்கு எதிரான போராட்டத்தை திசை திருப்பவே ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் எம்பிக்கள் மீது புகார் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் கேள்வி. நாடாளுமன்ற நுழைவு வாயிலில் போராட்டம் நடத்த தடை. நுழைவு வாயிலில் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவு. ஈரோட்டில் திமுக நிர்வாகிகளிடமிருந்து கருத்துக்கள் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக வலுவாக இல்லாத தொகுதிகளில் கட்சியை வளப்படுத்த அறிவுறுத்தல். அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் நிறைவேறிய போதும் திமுக அரசு தொடங்கி வைத்து மறுக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எதிலாவது அரசியல் செய்து பெயர் எடுக்க எடப்பாடி பழனிசாமி துடித்துக் கொண்டிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். மருத்துவ கழிவு குறித்த இபிஎஸ்ஸின் குற்றச்சாட்டுக்கு அதிமுக ஆட்சியில்தான் அதிக கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்பட்டதாக பதில். மருத்துவ கழிவுகள் விவகாரம் தொடர்பாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பதில். தமிழ்நாட்டில் கழிவுகளை கொட்டப்படுவது பற்றி கேரள அரசுக்கு வழிகாட்டுதலுக்கு அளிக்க கோரிக்கை. தமிழ்நாடு அரசின் திட்டம் குறித்து அவதூறாக பேசியதாக புதிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்ததற்கான நகலை மதுரை சிறையில் உள்ள சங்கரிடம் கொடுத்தனர் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் காவல்துறையினர். மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் நேரிட்ட விபத்தில் 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. நிலக்கரிகளை தேக்கி வைக்கும் பங்கர் சரிந்ததில் 5 பேர் காயமடைந்தனர். புதுச்சேரியில் பேருந்து கட்டண உயர்வு இன்று முதல் அமல். சாதாரண பேருந்தில் 4 ரூபாய் வரையும், ஏசி பேருந்தில் 8 ரூபாய் வரையும் கட்டண உயர்வு அதிகரிப்பு. 96 வயதில் உயிரிழந்த மூதாட்டியை ஆடல் பாடலுடன் வழி அனுப்பி வைத்த பேரன் பேத்திகள். கடைசி ஆசையை திருவிழா கோலமாக நிறைவேற்றிய சுவாரஸ்யம். நாட்டுக்காக உழைத்த தனக்கும் லலித் மோடிக்கும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. தொழிலதிபர் விஜய் மல்லையா எக்ஸ் வலைதளத்தில் ஆதங்கம். உக்ரைன் ரஷ்யா போர் குறித்து சமரசம் பேச தயார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அறிவிப்பு. சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த தமிழ் படத்திற்கான விருதை வென்றது அமரன். லப்பர் பந்து திரைப்படத்திற்கு 2ஆம் இடத்திற்கான விருது. மகாராஜா படத்திற்காக சிறந்த நடிகர் விருது வென்றார் விஜய் சேதுபதி. அமரன் படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திய சாய் பல்லவிக்கும் விருது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.